மீட்டுக் கொண்டான் பாருங்க. அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடி நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன், தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தை உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சை கலற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இப்படிதான் அவங்க செய்வாங்க. அதே மாதிரி செய்து மீட்டு விட்டான். மீட்டதுனால என்னாச்சு? எபேசியர் 2வது அதிகாரத்தை நான் வாசிப்போம். இதெல்லாம் நீங்க உங்களுடைய வேதத்தை எடுத்து வாசித்து உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னமாக நம்மை ஆயத்தம் பண்ணினார். ஆனபடினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுக்கு காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமா இருந்து நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம தேவனற்றவர்களா இருந்தோம், ரூத்த மாதிரி இருந்தோம். இப்ப எப்படி இருக்கிறோம்? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். You are very near to God. தேவன் எங்கேயோ இல்லை. இப்போ மிந்தி நாம அப்படி இருந்தோம், ஆனா இப்ப அப்படி இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சொல்றேன், முன்ன உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது, இப்போ ஒரு வாழ்க்கை இருந்தது. என்ன வாழ்க்கை? முன்ன தேவன் அறியாத வாழ்க்கை, இப்ப தேவனுக்கு சமீபமா இருக்கிற வாழ்க்கை. மிந்தி உடன்படிக்கைக்கு அந்நியரா இருந்தோம், இப்ப உடன்படிக்கைக்கு பங்காளிகளாய் மாறி இருக்கிறோம். முன்ன தூரத்துல இருந்தோம், இப்ப நம்ம சமீபத்துல இருக்கிறோம். நாம இப்ப கிட்ட சேர்த்துங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டியதில்லை. கிட்ட இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, இந்த வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிருச்சு, இங்க ரத்தத்தினால நான் கிட்ட வந்துட்டேன், அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஆசீர்வாதம் உண்டாகும். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஒரே வழி, நான் பல படிகளை சொன்னேன், ஆனால் முக்கியமான இறுதியான படி எது தெரியுமா? தேவனை குறித்து நாம் எவ்வளவு அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவுதான் நமக்கு தைரியம் உண்டாகும். அப்பதான் நாம கிட்ட சேர முடியும். தைரியமாய் கிட்ட வாங்கன்னு சொல்லியிருக்கு. கிட்ட போங்க, அவருக்கு உங்களுக்கு வேண்டிய யாவற்றையும் அவர் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் தேவ ஜனங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனம் பிரசித்தி பெற்று பேதையை உணர்வுள்ளவன் ஆக்கும் என்று சொல்லி இருக்கிறதே, அப்படி பேதைகளை உணர்வுள்ளவர் ஆக்குற உம்முடைய வசனம் எங்களுடைய ஜனங்களுக்கு வெளிச்சத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வெளிப்பாடினாலே அவர்களுக்கு தைரியம் உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள்ளே அவர்களுக்கு இருக்கிற ஸ்தானத்தை அவர்கள் அறியட்டும். ரூத்தினுடைய வாழ்க்கை மாறினது போல, போவாசை அறிய அறிய ரூத்தினுடைய வாழ்க்கை படிப்படியாய் மாறினது போல, உம்மை அறிகிற அறிவிலே வளர வளர இவருடைய வாழ்க்கை மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலிருந்து அவர்கள் புதிய பாதையிலே பயணம் செய்யட்டும். கர்த்தரை குறித்த புதிய அறிவு அவர்களுக்கு உண்டாகட்டும். அவர்கள் தேவனுக்கு சமீபமாய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்படி அறிந்து கொள்கிறதுனாலே பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலிருந்து அவர்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது புதிய வெளிச்சத்தை அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. கண்கள் திறக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவனை அறிகிற அறிவிலே வளருவார்களாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வளருங்கள், அப்பொழுது கனியற்றவர்களாய் இருக்க மாட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படி கனியற்றவர்களாய் இராதபடி வளர்ந்து பெருக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன்.